அன்புக்குரிய சகோதரி, அதே போன்று இன்னும் ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகிற போது, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையான காரியங்களிலிருந்து எந்த ஒன்றையும் அலட்சியமாக அற்பமாக கருதாதீர்கள் என்று சொல்லுகிற போது அதனோடு சேர்த்து ஒரு வாசகத்தையும் சொன்னார்கள், வலவ் அன் தல்கா அஹாக்க பிவஜ்ஹின் தல்கின், உன்னுடைய சகோதரனுடைய முகத்தை மலர்ந்த முகத்தோடு நீ சந்திப்பதை கூட அற்பமாக கருதாதே. ஒரு ஆளை பார்த்து சிரித்த முகத்தோடு புன்சிரிப்போடு நாங்கள் சந்திக்கிறத கூட அற்பமாக நினைத்து விடாதீர்கள். இன்னும் ஒரு முஸ்லிமை பார்க்கிற போது சிரிச்ச முகத்தோட மகிழ்ச்சியோட அவரை பார்க்கிறது கூட வணக்கம், அதுக்கு கூட நன்மை இருக்குது, அதை கூட நீங்க லேசாக நினைச்சு விட்டுறாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, நாம மனிதன் என்ற வகையில நமக்கு பல பிரச்சனை இருக்கும். வீட்டில பிரச்சனை பற்றிருக்கும், தொழிற்செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வந்திருக்கும். அதுகளை கொண்டு வந்து நமது சக முஸ்லிம்களோடு சகோதரர்களோடு வெளிப்படுத்துகிற அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இது நன்மையான காரியம். எனவே நீங்கள் உங்களுடைய சகோதரனோடு மலர்ந்த முகத்தோடு புன் சிரிப்போடு அவனை சந்திப்பதை கூட அற்பமாக இழிவாக கருதி அதனை செய்யாமல் விட்டு விடாதீர்கள் என்று சொல்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ் அது சம்பந்தமாக வரக்கூடியது, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக லக ஸதகத்துன், உன்னுடைய சகோதர முஸ்லிமை பார்த்து நீ புன் சிரிப்பு சிரிப்பதிருக்கிறதே அது உனக்கு தர்மம் செய்த கூலியை பெற்று தரும் என்று சொன்னார்கள். சில சகோதரர் இருப்பார்கள், அவர்களுக்கு காசு கொடுத்து தான் சிரிக்க வைக்கணும் என்ற மாதிரி இருக்கும், சிரிப்பே வராது, கோபத்தோடு இருப்பார்கள். ஆனால் முஸ்லிம்கள் என்பவர்கள் ருஹமாஉ பைனஹும், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியில் இரக்கத்தோடு பாசத்தோடு அன்போடு அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். எனவே சக முஸ்லிம்களை பகைவர்களாக விரோதிகளாக புரோத மனப்பாங்கோடு பார்க்காமல் சிரித்த முகத்தோடு அவர்களை பார்ப்பதிருக்கிறதே அது நன்மையானது, தர்மம் செய்த நன்மையை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது.